கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. இன்று இன்னும் உயர உயர. ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளப்ப பண்ணிற்று. அது பூமி மேல் மிதந்தது. ஆதியாகமம் 7:17. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா பேழைக்குள் பிரவேசித்த போது அது அவனை படிப்படியாக பூமியிலிருந்து உயர்த்தியது. ஆச்சரியமான பிரகாரமாக நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இது உண்மையே. கிறிஸ்துவே நமது பேழையாயிருக்கிறார். சுவிசேஷத்தின் அழைப்புக்கு நாம் இணங்கி ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கும் போது அல்லது கிறிஸ்து நமது ஜீவியத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர் நம்மை பூமிக்குரிய மண்டலத்தில் இருந்து உன்னதங்களுக்கு உயர்த்துகிறார். நாம் எந்த அளவுக்கு உயர செல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலக பொருட்கள் நமக்கு சிறியவையாக தென்படும். அதற்கு பின் இவ்வுலகத்தின் பொருட்கள் மேன்மையானவைகளாகவோ கவர்ச்சிகரமானவையாகவோ ஒருபோதும் தோன்றுவது இல்லை. ஒரு காலத்தில் நம்மை கவர்ந்து இழுத்த பொருட்கள் நமக்கு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் பரலோகத்தை அணைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு குறைவாகவே இவ்வுலகத்தின் மேல் நாம் விருப்பம் உள்ளவர்களாகிறோம். பேழை எவ்வளவுக்கு அதிகமாக மேலே உயர்த்தப்பட்டதோ அவ்வளவுக்கு அதிகமாக நோவா உயரே சென்றார். அதுபோலவே நம் ஜீவியத்தில் கிறிஸ்து எவ்வளவுக்கு அதிகமாக உயர்த்தப்படுகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவரது மகிமைக்காக நாம் உயர்த்தப்படுகிறோம். நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுகிறோம். நமது வெளிச்சத்தை கண்டு மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். மத்தேயு 5:14-16. உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உயர்ந்து செல்ல செல்ல நமக்கு முன்பாக மலை போல் பெரிதாக தோற்றமளித்த பிரச்சனைகள் யாவும் நம் கண்களை விட்டு மறைந்து விடுகின்றன. இப்பொழுது நமது வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சிகரமான பாடலாக, அதாவது தேவனை ஆராதிக்கிற, துதிக்கிற, புகழ்கிற பாடலாக இருக்கிறது. ஆமேன்.